இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா, என்ன சூர்யா, இன்னும் தூங்கல? அதை நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன கேட்குறிய? என்னாச்சு துர்கா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உன் வாய் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுது, ஆனால் உன் கண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. உன் மனசுக்குள்ள ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அதனால தான் இந்த நேரத்தில் தூங்காம இப்படி பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்க. உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? பாரு துர்கா, இது இந்த மாயமா பிரச்சனையான்னு உனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? ப்ரெஷர் தாங்க, ஆனா இப்போ அது பிரச்சனை இல்லை. அப்போ வேற என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா சொல்ல வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சூர்யா. அது ஏதோ மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது நடந்த விஷயமா இல்ல கனவான்னு ஒரு கிறிஸ்டல் கிளியரா தெரியல. ஆனா ஏதோ டிஸ்டர்பாவே இருக்கு. சரி, டிஸ்டர்ப்னா எந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்கு? அது எனக்கு சொல்ல தெரியல சூர்யா. என்னால இன்னும் முழுசா புரிஞ்சுக்க முடியல. அதுதான் பெரிய டிஸ்டர்பா இருக்கு. துர்கா, நீ ஏற்கனவே ரெஸ்ட்லெஸ்ஸா டியூட்டி பார்த்துட்டு இருக்க. இதுல மாயமா பிரச்சனையில உனக்கு ப்ரெஷர் வேற அதிகமா இருக்கு. அதனாலதான் நீ ஏதோ டிஸ்டர்ப்டாவே இருக்க. உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். நீ வா, வந்து தூங்கு. தேவிமா, வாக்கிங்னு சொன்னா யூனிஃபார்ம்ல இருக்கா? என்னாச்சு துர்காக்கு? தேவிமா, என்ன நீங்க இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகலையா? துர்காமா, எப்பவுமே நீங்க தானே இந்த ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவீங்க. இன்னைக்கு ரெடி பண்ணாம எங்க போனீங்க? சாரிடா, நான் இப்ப ரெடி பண்றேன். ஹாஸ்னி கொடு. துர்கா வந்தாச்சு. தேவிமா சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. துர்கா எதையும் நினைச்சு டிஸ்டர்ப்டாவே இருக்கா. ஆனா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறா. என்னவா இருக்கும்? ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும். மாயாவை அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? என்ன பதிலவே காணோம்? உங்களால மாயாவை அரெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? சார், அது முடியும் சார். இது வரைக்கும் மாயாவை பார்த்தும் பிடிக்காம 2 தடவை மிஸ் பண்ணிருக்கீங்க. சார், அது என்னன்னா, ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பிளனேஷன். உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல இப்படிதான் நடந்தது. இப்பவும் அதே மாதிரி நடக்குது. சார் அப்படி இல்ல சார். எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை துர்கா. உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல நடந்த மாதிரி மாயா விஷயத்துல எதுவும் நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை வரணும்னா மாயாவை நீ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். உன்னால முடியலன்னா சொல்லு. உன்னை விட ஹையர் ஆபீசர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண சொல்லிடுறேன். சார் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா மாயாவை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன் சார். உங்க ஹஸ்பண்ட் தலைமறைவா இருக்கும் போதே இப்படிதான் டைம் கட்டே இருந்தீங்க. சார், அப்ப மாதிரி இப்ப நடக்காது சார். கண்டிப்பா நான் மாயாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். சொல்றத செஞ்சு காட்டுங்க. அடுத்த தடவை நான் உங்களுக்கு போன் பண்றது மாயாவை அரெஸ்ட் பண்ணதுக்காக, உங்களை பாராட்டுறதுக்காக இருக்கணும். பதறாத. உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிற வரைக்கும் உன் ஹஸ்பண்ட் சேஃபா தான் இருப்பான். நீ என்ன பிடிக்கணும்னு தீவிரமா தேட ஆரம்பிச்ச, நான் உன் புருஷனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். மாயா சந்துருவை பணையமா வச்சு தப்பிக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு முதல்ல மாயா பிடியில இருக்கிற சந்துருவை காப்பாத்தணும். அப்பதான் மாயாவை பிடிக்கிற விஷயத்துல நாம தீவிரமா இறங்கணும். அதுதான் கரெக்ட். மிஸ்டர் கருணாகரன், உடனே நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு அந்த மாயா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். சிட்டி ஃபுல்லா அலர்ட் பண்ணுங்க. ஒரு வண்டி விடாம செக் பண்ணுங்க. எந்த விதத்திலயும் அந்த மாயா தப்பிச்சிடவே கூடாது.
ஓகே மேடம். வாப்பா சூர்யா. என்னத்த நீங்க மட்டும் இருக்கீங்க? ஆசினி தேவிமாலாம் எங்க? ஓ, மேல இருக்காங்களா? இல்லப்பா, தேவி டிராயிங் புக் பெருசா வாங்கணும்னு சொன்னா, ஓ, அதனால ஹாசினி கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அப்படியா? சரி, துர்கா வந்துட்டாளா? இன்னும் வரலப்பா. இரு, நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். இல்ல இல்ல வேணாத்த, பரவாயில்ல, நான் மேல போறேன். ம். சூர்யா, சொல்லுங்க அத்தை. நான் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. காலையில உனக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. உன் ரூம்ல தான் கொண்டு வந்து வச்சேன். அப்படியே அத்தை, நான் கவனிக்கலண்ணா, இப்போ போய் பாத்துறேன். காலையில நான் கொண்டு வந்தப்ப நீ குளிச்சுக்கிட்டு இருந்தப்பா, அதனால கண்ணாடி பக்கத்துல இருக்கிற கபோர்ட்ல வச்சிருக்கேன். சரிங்க அத்தை, நான் பாத்துறேன். ம். நம்ம பேருக்கு தான் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பா? அனுப்புறவங்க பேரே இல்லை. இது யாரோட வேலையா இருக்கும்? நம்ம ட்ரெஸ்ஸும் இல்ல. கொரியர் ஆஃபீஸ் நம்பர் இருக்குல்ல? ஹலோ, எஸ்ஆர் கொரியர்ஸ். ஹலோ, உங்க ஆஃபீஸ் அட்ரஸ் எங்க இருக்கு? எதுக்கு சார்? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். சார், அண்ணாமலைபுரம் பக்கத்துல ஜெமினி காம்ப்ளெக்ஸ் சார். சரி, ஓகே, நான் இப்பவே வரேன். வணக்கம் சார். வணக்கம் சார். யோ, இங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல வெளியே போங்கயா. யோ, முதல்ல வெளியே போய் கடைக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு சார்? நீங்க தானே வர சொன்னீங்க. கேள்விலாம் கேட்காம முதல்ல வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. வெளியில கடைக்கிட்ட போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். என்ன இவரு? யோ, போயா. சரி, வா போ. என்ன கருணாகரன், யார் அவங்க ரெண்டு பேரு? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மேடம், என் ஃப்ரெண்ட்ஸுங்க மேடம். ஃப்ரெண்டா? அப்புறம் எதுக்காக அவங்கள விரட்டி விட்டீங்க? ஒண்ணு இல்ல மேடம், கடைக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லியிருக்கு மேடம். அவங்கள பார்த்து பேசி அனுப்பி விட்டு வந்துடுறேன் மேடம். ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, போய் அனுப்பி வச்சுட்டு வாங்க. அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் மேடம்.